2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடத்துல வந்தவர் நம்ம மத்தியில் உலாங்குறவர் தான். ஆனாலும் ஒரு நேரம் வரும் பொழுது, ஒரு நாட்கள் வரும் பொழுது அவரை சந்திப்போம். அந்த சந்திப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? நியாயம் இருக்கிறதா இருக்கும். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க தேவனை தரிசிப்பார்கள். தரிசிக்க ஒரு நேரம் வரும். இருதயத்தில் என்ன இருக்கணுமா? இருதயத்தில் என்ன இருக்கணும்? கள்ளம் கபடம் இருக்கணுமா? பஞ்சம் ஏமாத்துறது இருக்கணுமா? போலிதனம் இருக்கணுமா? ஏமாத்துறது இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் மட்டும்தான் கடவுளை தரிசிக்க முடியும். ஆமென். நடக்கையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், கொடுப்பதில் வாங்குதல பரிசுத்தம், கணவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், பிள்ளைகள் பெற்றோர்களோடு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம், உலக வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம், குடும்ப வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அந்த பரிசுத்தமோடு இருந்தாதான் தேவனை உண்மையாக தரிசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இது கடைசி காலம், ஆண்டுடைய வருகை காலம். அவர் வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். இந்த வருகையை நாம் எடுத்துக்கொள்ளணும். இந்த உலக நிலையில்லாத வாழ்க்கையில நிலையில்லாத வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா.